Hello, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. நான் கிளாஸ் 11th அண்ட் 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு அனலைசேஷன் ஆஃப் கெமிக்கல் கம்போசிஷன், அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பயோமாலிக்யூல்ஸ் சாப்டரில், அதாவது இன்ட்ரொடக்ஷனில். ஸோ எர்த்ஸ் க்ரஸ்ட்லேயும் சரி நம்ம பாடிலையும் சரி நம்ம வந்துட்டு மாலிக்யூல்ஸ் எந்தெந்த மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா இட் சேஸ் தட் சேம் மாலிக்யூல்ஸ் தான் இருக்குது, பட் அதோட ஆர்கனைசேஷன் அண்ட் அபண்டன்சி வந்து வேரியாக இருக்கிறதால லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் என்ற ஒரு செப்ரேஷன் வந்து உருவாயிருக்கு. ஸோ இப்போ லிவிங் திங்ஸில் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயோமாலிக்யூல்ஸை அனலைஸ் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம லிவிங் திங்ஸில் பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. ஓகே, லிவிங் திங்ஸில் தான் டிஷ்யூஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போது நான் இந்த அனலைசேஷன் பண்ணுறதுக்காக ஒரு லிவிங் திங்கை எடுத்துக்கணும். அதை வந்து நான் சாம்பிளாக எடுத்துக்குவேன். அந்த சாம்பிள் ஒரு லீஃபாக இருக்கலாம் ஆர் லிவராக இருக்கலாம். லிவரோட டிஷ்யூ ஆர் லீஃபோட டிஷ்யூவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ டிஷ்யூ எடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள்னு சொல்லணும். ஸோ இந்த டிஷ்யூ நான் எடுத்துருக்கேன் இல்லையா, அது லீஃபாக இருக்கலாம் இல்லை லிவராக இருக்கலாம், அதை நான் சாம்பிள்னு சொல்வேன். இந்த சாம்பிளை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். இதை பேஸ்ட் ஆர் ஸ்லர்ரியாக கன்வெர்ட் பண்ணும். ஸ்லர்ரின்றது ஒரு செமி ஃப்ளூயிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இதை கிரைண்ட் பண்ணுவோம் நம்ம சயின்டிஃபிக்காக லேப்ரேட்டரியில். இதை கிரைண்ட் பண்ணுவோம். எப்படி கிரைண்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பீசஸாக இதை பிரேக் டவுன் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். பழைய காலத்தில் இல்லை நீங்கள் ஊர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெசல் இருக்கும், பாக்கெல்லாம் இடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வெசல் இருக்கும், நம்ம வீட்டில் கூட நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ இதை மார்ட்டார் அண்ட் பெசல்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு இந்த சாம்பிளை போட்டுட்டு அந்த சாம்பிளை வந்துட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த சாம்பிளை நம்ம கிரைண்ட் பண்ணுறப்ப அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ இது சாலிடாக இருக்கும். சாலிடை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்ன்றதால ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். ஒரு சொல்யூஷனை ஆட் பண்ணுறதால அது ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக அதில் வந்து ஸ்டடி பண்ணலாம். ஸோ அந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஸோ ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ன்ற ஒரு சொல்யூஷனை இந்த சாலிட் மேலே ஆட் பண்ணப்போ அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு ஸ்லர்ரி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் நம்ம பேஸ்ட்டுன்னே ரெஃபர் பண்ணலாம். அந்த பேஸ்ட்டை அடுத்து தான் நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ண உடனே நம்ம வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸை அனலைஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வெசல் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து CCl3COOH. ஸோ ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். இதோட ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா CH3COOH. இதில் வந்துட்டு ஹைட்ரோஜன் கம்ப்ளீட்டாக சப்ஸ்டிடியூட் ஆகிடும். இந்த ஹைட்ரோஜன் சப்ஸ்டிடியூட் ஆன உடனே குளோரினை அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில். ஸோ ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இதை நம்ம ஆட் பண்ணோம். இப்போ இது ஒரு ஆசிட் இல்லையா. ஸோ இதில் நம்ம இந்த ஃபில்ட்ரேட்டை ஆர் இந்த டிஷ்யூவை நம்ம கிரைண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, மார்ட்டார் அண்ட் பெசல், அதை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணுவோம். பட் அது மேலே வந்து ஒரு ஃபில்டரை ப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு ஃபில்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மேலே அந்த ஸ்லரியை ஆட் பண்ணுவோம். அந்த ஸ்லர்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஃபில்டர் ஆகிட்டு இங்கே வந்துடும். ஸோ இந்த வெசலில் அந்த ஃபில்ட்ரேட் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ சில ஃபில்ட்ரேட் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகிட்டு உள்ளே வந்திருக்கும். இந்த ஃபில்டர் ஆகிட்டு இந்த வெசல் என்டராக இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம ஃபில்ட்ரேட்னு சொல்லுவோம். ஃபில்டர் ஆகாமல் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம ரெட்டன்டேட் அனுவோம். ஸோ ரீட்டெயின் ஆகிட்டு இருக்கு இல்லையா சப்ஸ்டன்ஸ், அதனால அதை ரெட்டன்டேட் அனுவோம். அண்ட் ஆல்சோ ஆசிட் வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை சால்யூபிள் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வாட்டர் இஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். ஸோ வாட்டரில் எது போட்டாலும் ஆக்சுவலாக சால்யூபிளாக இருக்கும். பட் சில சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டரில் சால்யூபிள் ஆகாது. இந்த பயோமாலிக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா சில வாட்டரில் வந்துட்டு சால்யூபிள் ஆகிறது நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம சொல்யூஷன் வந்துட்டு ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் எடுத்துருக்கோம். ஸோ
ஆசிட் இந்த சப்ஸ்டன்ஸ் ஃபில்டர் ஆகி வந்திருக்குன்னா பிகாஸ் அதோட ரீசன் வந்துட்டு அது ஆசிடில் சால்யூபிளாக இருக்கிறதால தான் அது ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஆசிட் சால்யூபிள் பூல் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிட் சால்யூபிள் பூல். இது பார்த்தீங்கன்னா ஆசிட் இன்சால்யூபிள் பூல். ஸோ இது இந்த சப்ஸ்டன்ஸ் ஃபில்டரேட் வந்துட்டு ஆசிட் சால்யூபிளாக இருக்கும் அண்ட் ரிட்டன்டேட் வந்துட்டு ஆசிட் இன்சால்யூபிளாக இருக்கும். அண்ட் இன்னொரு கன்க்ளூஷனை நம்ம இதில் டிரைவ் பண்ணலாம். பிக்கர் பார்ட்டிகல்ஸாக இருக்கும் இது. ஸோ ரொம்ப லார்ஜ் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதால இது வந்துட்டு ஃபில்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. பட் இது ரொம்பவே ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதால ஈஸியாக ஃபில்டராக வந்திருக்கு. அதனால நம்ம இந்த ஃபில்டருக்கு அபோவ் இருக்குது பார்த்திங்களா, இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம பயோ மேக்ரோமாலிக்யூல்னு சொல்லுவோம். பயோ மேக்ரோமாலிக்யூல். அண்ட் ஃபில்டராகி வந்திருக்கு இல்லையா, இதை நம்ம பயோ மைக்ரோமாலிக்யூல்னு சொல்லுவோம். பயோ மைக்ரோமாலிக்யூல். ஸோ சிம்பிள். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் அதை கிரைண்ட் பண்ணிடுறேன். அந்த கிரைண்ட் பண்ணதை வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணணுன்னு பார்த்தா அது என்னால் முடியாது. பிகாஸ் அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணுறேன், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். அது வந்து அசிட்டிக் ஆசிட்டில் குளோரினை சப்ஸ்டிடியூட் பண்ணால் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபில்ட்ரேஷனில் அந்த நான் சொல்யூஷனை ஆட் பண்ணப்போ எனக்கு வந்து சால்யூபிளான சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இங்கே ஃபில்ட்ரேட்டாக கிடைக்குது. சால்யூபிள் ஆகாத சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ரிட்டன்டேட்டாக ரிமைண்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இது வந்து ஆசிட் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ், இது வந்து ஆசிட் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ், இது வந்து பயோ மேக்ரோமாலிக்யூல், இது வந்து பயோ மைக்ரோமாலிக்யூல். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறோம் நம்ம. இதில் எக்ஸெப்ஷன் பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். லிப்பிட் வந்துட்டு வித்தின் 18 to 800 டால்டன் சைஸில் இருந்தாலும் ஆர் வெயிட்டில் இருந்தாலும் அது வந்துட்டு பயோ மேக்ரோமாலிக்யூலாக கன்சிடர் பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிப்பிட் வந்து நாட் ஒரு பாலிமர் கிடையாது. ஸோ ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா அது ஒரு பாலிமர், மோனோமர் வந்துட்டு அமைனோ ஆசிட். ஆனால் லிப்பிட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அது ஒரு மாலிக்யூல்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய லிப்பிடாக இருந்தாலும் அது ஒரு மாலிக்யூல். ஆல்சோ இது வந்து ஆசிட் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஆசிடில் சால்யூபிள் கிடையாது. அதனால தான் அது வந்து இங்கே ரிமைண்டாக இருக்குது. லிப்பிட் கூட இங்கே நம்ம ஃபில்ட்ரேட்டில் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா, லிப்பிட் வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இட் இஸ் கன்சிடர்டுன்னு சொல்கிறதோட இட்ஸ் ப்ரூவ் தட் இட் இஸ் ஆசிட் இன்சால்யூபிள். அண்ட் இதோட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதோட சைஸ் வந்து லெஸ் தேன் ஆர் பிட்வீன் 18 to 800 டால்டன்லேயே இருக்கிறதால இதோட சைஸ் சின்னதாக இருந்தாலும் இதை வந்து நம்ம பயோ மேக்ரோமாலிக்யூல் தான் கன்சிடர் பண்ணுவோம். பிகாஸ் அது ஒரு பாலிமர் கிடையாது அண்ட் இட் இஸ் இன்சால்யூபிள் இன் ஆசிட். அதாவது ஒரு திங்கை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு பயோ மைக்ரோமாலிக்யூல், இப்போ ஒரு நான் மாலிக்யூல் எடுத்த உடனே இது பயோ மைக்ரோமாலிக்யூலா இல்லை பயோ மேக்ரோமாலிக்யூலான்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு இதோட சைஸ் மட்டும் தேவையில்லை. நம்மளுக்கு சைஸோடு சேர்த்து இதோட சால்யூபிலிட்டியும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். சால்யூபிலிட்டியும் நம்ம டெஸ்ட் பண்ண பிறகு தான் இது ஒரு பயோ மைக்ரோமாலிக்யூலா ஆர் பயோ மேக்ரோமாலிக்யூலான்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது. பார்த்திங்கன்னா நம்ம செல் இருக்குது, இது ஒரு ஹியூமன் செல்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பிளாஸ்மா மெம்பரெயின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக லிப்பிடால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்க நியூக்ளியஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த நியூக்ளியர் மெம்பரெயின் கூட லிப்பிடால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ குளோரோபிளாஸ்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், எந்த செல் ஆர்கனைஸில் இருக்கிற மெம்பரெயின் வந்துட்டு லிப்பிடால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது ஆல்சோ வாட்டர் இன்சால்யூபிள். லிப்பிட் வந்துட்டு வாட்டர் இன்சால்யூபிள், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது வந்து வாட்டர் இன்சால்யூபிள் அண்ட் ஆல்சோ ஆசிட் இன்சால்யூபிள். அது எதுலேயுமே சால்யூபிள் ஆகாது மோஸ்ட்லி. அடுத்ததான் இந்த லிப்பிடில் பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன் வந்துட்டு இருக்கும். பட் அதர் எலிமெண்ட்ஸ் லைக் நைட்ரோஜன் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. பட் ஸ்லைட் அமௌண்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கார்பன் ஹைட்ரோஜன் மேண்டிட்டரி, நைட்ரோஜன் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லிப்பிடில் ப்ரெசென்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்லைட் அமௌண்ட் ஆஃப் லிப்பிடில் நைட்ரோஜன் கண்டென்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கம்பல்சரி இருந்தே இருக்கணும்னு இல்லை. ஸோ நம்ம ஆசிட் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆசிட் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பயோமாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஆசிட் இன்சால்யூபிளாக இல்லை ஆசிட் சால்யூபிளாக இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, thousands ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் ஆர் பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மோஸ்ட் ஆஃப் அந்த thousands ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக ஆசிட் சால்யூபிள் பூலில் தான் நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி பயோமாலிக்யூல்ஸில் இருக்கிறது வந்துட்டு பயோ மைக்ரோமாலிக்யூல்ஸ் தான் நிறையா இருக்குது. பயோ
மேக்ரோ மாலிக்யூல்ஸை விட அதிகமாக பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ் தான் அபண்டன்சி அதிகமாக இருக்குதுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஆசிட் சாலிபிளாக இருக்குன்னா அது ஆப்வியஸாக ஃபில்ட்ரேட்டாக தான் இருக்கணும். ஃபில்ட்ரேட் தான் அதிகமாக இருக்குது ரிட்டன்டேட்டோட. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரோட்டீன் பற்றி நான் ஸ்டடி பண்ணோன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த செப்பரேட் பண்ணுவோம். இந்த ஃபில்ட்ரேட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏன்றது ப்ரோட்டீன், பின்றது லிப்பிட், சின்றது நியூக்ளிக் ஆசிட், டின்றது வேறு ஒரு பயோமாலிகுலாக இருக்கலாம். இதை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ஏன்ற ப்ரோட்டீனை வந்து நம்ம செப்பரேட்டாக ஸ்டடி பண்ணுறது அதோட மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி என்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அதோட மாஸ் அண்ட் அதோட மாலிகுலார் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு டேட்டாவை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பயோமாலிக்யூல்ஸோட மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி என்ற ஒரு மெத்தடை வச்சு அதை ஸ்டடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பயாலஜிஸ்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். பட் அதே கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு குளுக்கோஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதை நம்ம கார்போஹைட்ரேட்டுன்னு படிப்போம். பட் கெமிஸ்ட்ரியில் அதை பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடுன்னு படிப்போம். ஸோ ஆல்டிஹைட்ஸ்ன்ற ஒரு குரூப்பில் படிப்போம். இந்த மாதிரி இருக்குது. பட் பயாலஜியில் நம்ம ரொம்பவே சிம்பிளான பேசிக்ஸை தான் படிப்போம். நம்மளுக்கு செல்லுலார் லெவலில் என்ன தேவை? ஸோ ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்டால் அதை கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ண உடனே ஃபில்ட்ரேட்டை நான் பயோ மைக்ரோமாலிக்யூல்னு சொல்வேன். ஃபில்டர் ஆகாத சப்ஸ்டன்ஸை நான் ரெட்டன்டேட் ஆர் பயோ மேக்ரோமாலிக்யூல்னு செக்ரிகேட் பண்ணிடுறேன் அண்ட் அதை ஸ்டடி பண்ணிகிட்டே போகிறேன். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் அமைனோ ஆசிட்ஸ் பற்றி படிக்கலாம். ஸோ ப்ரோட்டீன்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் படிக்கலாம். தேங்க்யூ.